सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அன்னபூர்ணோபனிஷத்துல 28வது மந்திரம் பார்க்கணும். முதல் அத்தியாயத்துல இது முதல்ல அந்த சகுனோபாசனையான மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவத்தை சொல்ல வரும்பொழுது அவர் என்ன ததாமே வதுருத்பன்னா ஜெகத் வைச்சித்ரிய தர்ஷனாத் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னு வருவது பஞ்ச விப்ரம நிவர்த்தி. முதல்ல எந்த விதமான பிரமங்கள் எப்படி எல்லாம் போறது அப்படின்னு சொன்னார். அப்போ அது எப்படி வரணும் போது சொஸ்வரூபானுசந்தானம், அந்த சொஸ்வரூபானுசந்தானம் எப்படி பண்ணணும்ன்றது சொல்லியாச்சு. அதற்கு மேல அந்த சத்துன்னா என்ன, சத்தா சாமான்யம் அப்படின்றது இந்த பிரபஞ்ச அபாவ பாவனாத் அப்படின்றத சொன்னது. இப்ப இதற்கு மேல இந்த சமாதின்னு நடுவுல ஒண்ணு வந்தது. இந்த சமாதினா என்ன, நான் அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த புஸ்தகத்துல இவ சில ஹெட்டிங்ஸ் போட்டிருக்கா, இதுன்ட்டு. அது சர்வாத்மனா அப்படி இல்லை. இது முழுக்க முதல் அத்தியாயம் முழுக்க ஒரு பிரகரணம். அதனால இங்க சமாதின்னு சொல்ற இடத்துல வாசனைகளை பத்தி பேசுவார். அந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் இருக்கும். பிராதான்யமா எதுன்றது கிரந்தக்காரர் ஏதோ ஒண்ணு பிரிக்கணும்ன்றதுக்காக, வியாக்கியானம் பண்றவர் ஏதோ ஒண்ணு பிரிக்கணும்ன்றதுக்காக பிரிச்சிருக்காரு, அவ்வளவுதானே தவிர அந்த விஷயம்தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஒரு ஸ்லோகமும் மூலத்தோடு அந்த முக்கியமான ஆத்ம தத்துவத்தோட அன்வயமாறுதுன்றதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். சரி, இப்ப என்ன, இமம் குணசமாஹாரம் அனாத்மத்வேன பஷ்யத அந்த சீதலதையா யாசோ சமாதிரிதி கத்தியதே. இங்கதான் சமாதினா என்னன்னு சொல்றாரு. நம்ம அங்கங்க வேதாந்தத்துல சமாதின்னு கேட்டிருக்கோம். சம்யக் ஆதீயதே அப்படின்னு சொல்லுவோம், நன்றாக வைக்கப்படுகிறது பிரம்மத்தில். அது அப்படின்னா என்ன, நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இமம் குணசமாஹாரம், சமாஹாரம்னா கூட்டம். இந்த குணத்தினுடைய கூட்டம், எந்த குணத்தினுடைய கூட்டம், இது முன்னாடி சொன்னோம். இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த குணங்கள்னால ஏற்பட்டது அப்படின்றது. அந்த குணத்தினுடைய கூட்டம் தான் குணசமாஹாரம். இமம் அனாத்மத்வேன பஷ்யத, இவைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க கூடியது எல்லாமே இது குணேஷு வர்த்தந்தே அப்படின்னு கீதையில சொன்னாரே, அதுக்கு அனாத்மத்வேன இவைகள் எதுவும் ஆத்மா இல்லை, அவ்வளவுதான். நம்ம அனுபவிக்க கூடியது எதுவும் ஆத்மா இல்லை. அன்னைக்கு திருஷ்யம்னா என்னன்னு சொன்னோம் இல்லையோ, அது அனாத்மத்வேன பஷ்யத. அப்படி பார்க்கிறவனுக்கு அந்த சீதலத்தையா யா அசோ அந்த உள்ள மனசு குளிர்ந்து ஒரு பாவனை இருக்கு. இப்ப நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மனசு ஒரு ஒரு விஷயத்தை சேரும் போதும் அந்த விஷயத்தை விடும்போதும், இப்ப முதல்ல கட்டத்தை பாக்குறேன், கட்டத்தை விட்டுட்டு பட்டத்தை பாக்குறேன், அதுக்கு விட்டுட்டு அடுத்த பொருளை பாக்குறேன், இப்படி பார்த்துட்டே வரும்பொழுது மனசு கொந்தளிக்கிறது. அதனாலதான் ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை பத்தி பேசினாலோ ஒரு விவகாரம் பண்ணும்போது நமக்கு நாள் முடியும் போது நமக்கு ஒரு சோர்வு ஏற்படுறது. திசம் திசம் பதித்வா அந்யத்ர ஆயத்தனம் அலத்வா அப்படின்ட்டு சாந்தோக்கியம் சொல்றது. ஒரு ஒரு திக்கும் மனசு போயிட்டே இருக்கு. போறது, அந்த விஷயத்தை பிடிக்கிறது விடுறது. இது பண்றதுனால ஸ்ராந்த கிளான இதெல்லாம் உபனிஷத்து உபயோகப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள். இவைகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு சோர்வு அப்படின்னு ஏற்படுறது. இதற்கு மாறாக வெறும் அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி மட்டுமே நினைச்சிருந்தார். சர்வோபப்ளவ ரஹிதம் பிரஜானகனம் பிரத்திகர்த்தம் பிரம்மைவாஹமஸ்மி அப்படின்னு சொல்றோமோ, அது உபப்ளவம்னா கொந்தளிப்பு. சர்வ உபப்ளவ ரஹிதம், எந்த கொந்தளிப்பும் இல்லாத நிலை. அதுதான் அந்த சீதலத்தையா, மனசு குளிர்ந்து இருக்கணும். அப்படின்னா மனசு எந்த வேலையும் செய்யாம அப்படியே இருக்கணும். யா அசௌ, அதுதான் சமாதி ரீதி கத்தியது. இனிமே நம்ம பிராக்டிக்கலா சமாதினா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மனசுல கொந்தளிப்பு இல்லாத நிலைமை சமாதி. அப்ப தியானம்னா என்ன அப்படின்னு வரணும்.
தியானம் என்பதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்னு சின்ன பேதம் இருக்கு. இமம் குணசமாஹாரம் அனாத்மத்வேன பஷ்யத அந்த ஸ்ரீதலதையா யாசோ சமாதிரிதி கத்தியதே. இதுக்குதான் சமாதின்னு சொல்ற. அவாசனம், வாசனா இல்லாத நிலைமை. இது அவாசனம் நபும்சகலிங்கத்துல முடியறது. ஏன்னா மனகன்றதுக்கு விசேஷணமா போடுறதுனால மனசுன்றது நபும்சகலிங்கம். அதனால அவாசனம் ஸ்திரம் மனக தியானம் புரோக்தம் ததேவச்ச தியானம் புரோக்தம். அப்படி அண்மையா அவாசனம் ஸ்திரம் புரோக்தம் மனோ தியானம் ததேவச்ச. இது வாசனைகள் இல்லாதது. இப்ப வாசனை தான் அடுத்து சொல்றேன். வாசனைகள் இல்லாதது, ஸ்திரமா இருக்கக்கூடியது, அசையாமல் இருக்கக்கூடியது அந்த மனசு, அது தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. புரோக்தம் ததேவச்ச. இப்போ முதல்ல அந்த ஸ்ரீதலத்தையான்னு சொல்ல. அந்தகனா உள்ள, எது புலன்களுக்கு உள்ள, அந்த கரணத்தை சாமான்யமா. இப்போ மனசு சொல்லும் பொழுது வாசனைகள் இல்லாமல் இருந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் நினைச்சிருந்தா, ஸ்திரம்ன்றதுனால ஒரே ஒரு பொருளை மட்டும் நினைச்சிருந்ததுன்னா அதுக்கு தியானம்னு பேரு. இப்பவே தியானத்துக்கு ஒரு குணம் வேணும், ஏதாவது ஒரு விஷயம் வேணும். அந்த விஷயம் இல்லாமல் மனசு வெறும்னு அடங்கியது, நிர்விஷயமா மனசு அடங்கி இருந்ததுன்னா அதுக்குதான் நிதித்தியாசனம்னு சொல்றது. அதுதான் முன்னாடி சொன்னதை சமாதி அந்த ஸ்ரீதலத்தையா. சகுண பிரம்மம்னு வரும்போது தியானம்னு சொல்லுவோம். நிர்குண பிரம்மம்னு வரும்போது நிதித்தியாசனம்னு வேதாந்தத்துல வழக்கு. இங்க முதல்ல இது சொல்லியிருக்கார், சமாதி சொல்லியிருக்கார். அதற்கு படியானதான தியானத்தை சொல்ற. அவாசனம் ஸ்திரம் புரோக்தம், ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடியது. ஸ்திரம்னா ஒரே இடத்துல நிற்கக்கூடியது. அது நிக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு இடத்த ஒரு பிடிப்பு கொடுக்குறோம். ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத் ஆலம்பனம் பரம்னு சொல்றோமே. அப்போல மனசுக்கு ஒரு விஷயத்த ஒரு பிடிப்பை கொடுத்தா அது தியானம். அதனால எந்த பிடிப்பும் இல்லை. மனசை என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா அதை எந்த வேலையும் என்ன வேணா பண்ணிட்டு போகிறோம். மனசை எந்த வேலையும் செய்ய விடாமல் அதை சூன்யமாக்கி அப்படியே வெறும்னா விட்டோம்னா அந்த ஸ்ரீதலத்தையா யாசோ அது சமாதின்னு சொல்றோம். அப்போ அது நிர்குணமா இருக்கு. நிர்குணமா இருந்ததுன்னா சமாதி, அதுதான் முக்தி. அதுக்கு கொண்டு போறதுக்கு தியானம், தாரணா தியானம் சமாதி என்னதான் யோகத்துல சொல்ற 8 அங்கத்துல கடைசி மூலம். அதுக்கு முந்தினது சமாதின்றது அல்டிமேட். அதுக்கு முந்தினது தியானம். அதுக்கு சொல்லியிருக்க அவாசனம் ஸ்திரம் புரோக்தம் மனோ தியானம் ததேவச்ச. அப்படின்னா வாசனாரகிதம் மனம். ததேவ கேவலீ பாவம், அதுதான் கேவலீ பாவம். தனியா இருக்க மனசு அந்த ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கு. அது சாந்ததா ஏவச்ச தத்ததா தத் சதா. அதுக்குதான் சாந்ததா, சாந்தத்துவம் சாந்ததா, சாந்த பாவனை. அது சதா, அது எப்பொழுதும் அப்படி இருக்கிறது. அதுக்கு தியானம்னு பேரு. ஆக அந்த ஸ்ரீதலத்தையான்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சாந்ததான்னு சொல்லியிருக்கு. இதான் நம்ம சாதாரண லோக வழக்குல காமன் கூலா இருக்கான்னு சொல்றது. இதுதான் முதல்ல இருக்கிறது கூல், அடுத்தது காம். இதுதான் அன்னபூர்ண உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா இதுதான் பண்ண சொல்றது நமக்கு. சரி, இப்ப வாசனான்னு சொல்லணும் இல்லையோ. இப்ப வாசனை என்ன? வாசனை என்ன பண்ணணும்? வாசனைன்னா தெரியும் நமக்கு. ஏற்கனவே அனுபவிச்ச விஷயத்தினுடைய இது அனுபவிச்சோம்னு எனக்கூடியதானுக்கு ஒரு அடையாளம் மனசுல இருக்கு. ஒவ்வொரு பொருளை பார்த்த உடனே ஒவ்வொரு அடையாளம். லோகத்துல நம்ம நிறைய விஷயங்கள் அனுபவிக்க வாசனைகளை ஏத்திட்டே போறோம். அது ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றாலே அது. இப்போ வாசனைகளை குறைக்கணும்னா புதுசா விஷயங்களை அனுபவிக்கிறதுனா விட்டுடலாம். முடியுமான்னு தெரியாது, ஆனா விட்டுடலான்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிற வாசனைகளை அதை போக்கடிக்கணும். அதுதான் தனு வாசனன்னு சொல்றார். தனுவாசனம் அத்யுச்சை பதாய உத்யதம் உச்சதே. அவாசனம் மனக அகர்த்திருபதம் தஸ்மாத் அவாப்பியதே. வாசனைகளை குறைக்கிறதுனால என்ன? வாசனை எப்படி போகும்னா சகுன தியானத்தினால போகும். அதுக்குதான் முதல்ல மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டார். இங்க அந்த வாசனைகள் குறைக்கிறது எப்படி? தனுவாசனம். வாசனை குறைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தனுவாசனம் அத்துச்சை பதாய, அந்த உயர்ந்ததான நிலைக்கு போவதற்கு பதாய ததர்த்தம். தனுவாசனம் உத்தியதம் உச்சதை. அந்த மனசுல இருக்கக்கூடியதான வாசனைகளை குறைக்க இவன் மேல் பதவிக்கு போறதுக்கு உத்தியதம் தயாரா இருக்கான் அப்படின்னு அர்த்தமா. மனசுல நமக்கு வாசனைகள் குறைய வாழ்க்கையில மேல் நிலையில, அதாவது சாதனையில மேல் நிலையில போறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அவாசனம் மனக தஸ்மாத் அவாக்கியதே. மனசு வாசனைகள் இல்லாமல் போனா தஸ்மாது அகர்த்திருபதம் அவாப்பியதே. நான் கர்த்தான்ற எண்ணம் போகும். இப்ப நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான கஷ்டத்துக்கும் முதல் அடிப்படை என்ன?
நான் இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், அவ்வளவுதான். அகம் கர்த்தா. கர்த்தானா கூடவே வந்து போக்திருத்தம் வந்தாச்சு. கர்த்திருத்தம் போக்திருத்தம் வந்து சேர்ந்து வரக்கூடியது. பண்ணா அனுபவிக்கணும். நான் இதை பண்ணணும். ஒவ்வொரு நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்மக்கிறது அப்படின்றார் பகவான். ஒரு க்ஷணம் கூட கர்மா பண்ணாம இருக்க முடியாது. நான் வெறுமனே உட்கார்ந்துருக்காங்க கூட மனசுனால கர்மா பண்ணிட்டே இருப்போம். அது எதனாலன்னா வாசனையினால. வாசனை குறைஞ்சதுன்னா அந்த அகர்த்திருபதம் அவனுக்கு தஸ்மாத் அவாப்பியதே. கஸ்மாத் எதனால அடையிறான்? வாசனைகளை குறைக்கிறதுனால. அதனால நமக்கு வாசனைகள் குறைஞ்சிருக்காங்க. அந்த இம்பல்சிவ் ரியாக்ஷன், எதை பார்த்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், பேசணும், போகணும், வரணும். வெறும்னு ஒண்ணுமே இல்லைன்னா கூட யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுறது, எழுந்து போறது, சரி சும்மாதான் இருக்க கப்போர்லாம் கிளீன் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா அது மனசுல வாசனைகள், இவன் கர்மா இவனை விட்டு போகல, இவன் கர்மா பிடிச்சுதான் இருக்கான். அவாசனம் மன அகர்த்திருபதம் தஸ்மாத் அவாப்பியதே. கனவாசனம் ஏதத்து சேத கர்த்திருவ பாவனம். இந்த கனவாசனம் இருக்கு, நமக்கு வந்து வாசனையினால பிரவர்த்திக்கிறோன்றதே எண்ணமே இல்லாமல் ஏதோ பண்ணிட்டோம், அப்புறம் இதெல்லாம் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்றதாவது ஓரளவு பரவாயில்ல. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு கனவாசனம் ஏதத்து. இந்த கன வாசனைகள்னாலேயே இருக்கக்கூடியவை ஏதத்து மனக. ஏதத்துன்றது மனகன்றதோட அன்வயம் பண்ணிக்கணும். அதான் மேல வந்து சேதக. ஏதத் சேதக கனவாசனம் சேத். இந்த மனசானது கனவாசனையோடு கூடி இருந்ததுன்னா, இப்ப நமக்கு இருக்கா போல இருந்ததுன்னா கர்த்திருவ பாவனம். அவன் என்ன பண்றான்னா வெறும் நான் கர்த்தான்றதுதான் நினைச்சுட்டு இருக்கான். எப்போதுமே வந்து அவனுக்கு கர்த்திருவ பாவனம் இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் பெரும்பாலும் நீ யாருன்னு கேட்டா அவ பண்ற வேலையை தான் முதல்ல சொல்றோம். அது சர்வ துக்க பிரதம். அந்த கர்த்திருவ பாவனன்றது என்னது? சர்வ துக்க பிரதம். இதை வச்சுதான் நான் சொன்னேன். நமக்கு வரக்கூடியதான எல்லா கஷ்டத்துக்கும் அந்த கர்த்திருவ பாவனம் தான். தஸ்மாத் வாசனாம் தனுதான் நயே. அதனால அந்த வாசனைகளை தனுதான் நயே, வாசனைகளை குறைக்கணும். சரி, அது எப்படி பண்றது சொல்ற. சேதசா சம்பரித்யஜ்ய சர்வ பாவாத்ம பாவனாம் சர்வம் ஆகாசதாம் ஏதி நித்தியம் அந்தர்முகஸ்திதே. இது வந்து பத்திரமா அர்த்தம் வரணும். சேதசா சம்பரித்யஜ்ய, மனசுனால எல்லாத்தையும் விடணும். எதை? சர்வபாவ ஆத்ம பாவனம். சர்வபாவமாக இருக்கக்கூடியதான ஆத்மா. இதை நேரடியா அர்த்தம் பண்ணோம்னா சர்வாத்ம பாவத்தை விடணும்ன்ற மாதிரி யாருது? அப்படி இல்ல. இங்க சர்வாத்ம பாவ பாவனத்தை தியாகம் பண்ண சொல்லல. இது சர்வ பாவ ஆத்ம பாவனம் அப்படி அன்வயம் பண்ணணும். அப்படிதான் போட்டுருக்கு. எல்லா பாவங்கள், பொருட்கள், பதார்த்தங்கள், பாவன பதார்த்தம், எல்லா பதார்த்தங்களுக்கும் ஆத்ம பாவனம். சர்வத்திர ஆத்மீய அபிமான தியாகன்னு வியாக்கியானம் பண்றார். ஒண்ணுத்துலயும் இது ஆத்மீயம், எனக்கு சேர்ந்தது, இது எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். வேண்டான்றது எதிர்ப்பதம். இதனுடைய இல்லாம எனக்கு வேணும், அதான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து லோகத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோடும் ஒரு சம்பந்தம் வரும். காதுல கேட்கிற பொருளும் ஐம்புலன்களால வரக்கூடியதான ஒவ்வொரு விஷயத்தோடும் நமக்கு வந்து ஒரு ஆத்மீய சம்பந்தம் வருது. அதனாலதான் ஆச்சாரியர் வந்து அகம் இதம் மமேதம் இது நைசர்கிகோயம் லோக விவகார. நிசர்கத சுபாவமா இருக்கு, விடாம இருந்துட்டே இருக்கு. லோக விவகாரம்ன்றது என்ன? அகம் இதம் மமேதம், நான் இது, எனக்கு இது, இதுதான் லோக விவகாரம். அதுதான் வந்து எல்லா துக்கத்துக்கும் காரணம். சேதசா சம்பரித்யஜ்ய சர்வேஷாம் பாவானாம் ஆத்ம பாவனம், ஆத்மீய பாவனாம். அதை சம்பரித்யஜ்ய, அதை விட்டுணும். பார்க்கக்கூடியது எல்லாத்தோடும் சம்பந்தம் வச்சுக்க கூடாது. எது தேவையோ அது மட்டும். இது யாரு பிரிக்கிறது சொல்றாரு. சர்வம் இப்படி பண்றதுனால என்ன ஆகுது? சர்வம் ஆகாசதாம் ஏதி, ஆகாசம் போல ஆயிடுறது. அப்படின்னா ஆகாசத்துல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, வெட்ட விளைவே ஆயிடுறது, சூன்யம் ஆயிடுறதுன்னு அர்த்தம். சர்வம் ஆகாசதாம் ஏதி நித்தியம் அந்தர்முகஸ்திதே. அந்தர்முகமா இருக்கணும். புலன்கள் போற போக்குல இல்லாமல் நிறுத்தி என்னுடைய ஹிருதயத்துல பரமாத்மா பாவனை இருக்குன்ட்டு அந்தர்முக பாவனையினால வெளியில இருக்க பொருளோட சம்பந்தத்தை இல்லாமல் பண்ணிட்டோமே ஆனால் வாசனைகள் குறையும். வாசனைகள் குறைஞ்சா தியானம் வரும். தியானம் வந்து அடுத்தது சமாதி வரும். அப்படி மேலேந்து கீழே வராருங்க. சர்வம் ஆகாசதாமேதி நித்தியம் அந்தர்முகஸ்திதே. இதுக்கு வந்து எல்லா ஆசையும் விட்டுலான்னு சொல்லலாம். நம்மளால பண்ண முடியறதானே நம்ம பண்றோம்னு காட்டுறாரு. நம்ம வந்து இவைகளை பண்றோம். ஏதா
விபனகா லோகாக விஹரந்தோபி அசத் சமாக அசம்பந்தாத் ததா ஞஸ்ய கிராமோபி விபினோபமஹ. இதெல்லாம் ஒரு லௌகிகமான திருஷ்டாந்தம் உபனிஷத் சொல்றது. விபனகாக, விபனகானா இந்த கடத்தெருவில் இருக்கவா. ஒரு மார்க்கெட்ல கூட்டமா இருந்ததுன்னா 1000 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போறான். இவன் போய் வேகமா போயிட்டு மார்க்கெட்ல போய் 2 தேங்காய் வாங்கிட்டு வரணும் பூஜைக்கு போயிட்டு வரான். சரி, போயிட்டு வந்து யாரை பார்த்தேன்னா, நான் யாரையும் பார்க்கல, போனா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டான். யாரையுமே பார்க்கல, 1000 பேர் பார்த்துருக்கான், ஆனா யாரையும் பார்க்கலன்றதான் இருக்கு. ஏன் நமக்கு அந்த எண்ணம் வருது? யதா விபனகா லோகா விஹரந்தோபி அசத் சமாக, அவளை இருந்தும் இல்லாதது போல. ஏன்னா நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதனால நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம். பொருள் இருந்தும் இது எனது இல்லைன்றதுனால அவ யாரும் நம்மளை பாதிக்கல, நம்ம அவளை பாதிக்கிறோம். அது போல எல்லா விஷயத்தையும் பழகிக்கலான்றது நம்ம தினமும் பண்றதுதான். அதனால இது புதுசா பண்ண முடியாதது உபனிஷத் சொல்றது. ஒரு இடத்துல பண்றதை எல்லா இடத்துலயும் பண்ணு காமிக்கிறது. எதா விபனகா லோகாக விஹரந்தோபி, எல்லாம் தெருவுல களத்தெருவு முழுக்க நடந்து கூட போக முடியாம போயிட்டு இருக்கோம். அசத் சமாக ஏன் அசம்பந்தாத், அனுமானம் பண்ணி காமிக்கிறது உபனிஷத். சம்பந்தம் இல்லாததுனால ததா, இது பர்வதோ வன்னிமான் தூமாத் யதா மகானசர ததா ஜயன்ற மாதிரி இங்க நிகமனம். ததா ஞஸ்ய, அந்த ஞானிக்கு கிராமோபி விபினோபம, அவன் கிராமத்துல தான் இருக்கான், ஆனா அந்த கிராமமும் அவனுக்கு காடு போல. நம்ம காட்டுல போறோம், அங்கேயே இருக்கணும்னா போறோம், அதை தாண்டி அடுத்த இடத்துக்கு போயிடணும். எங்கேயாவது இப்போ இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊர் போகும்போது நடுவில் என்னெல்லாமோ வருது. கார்ல ஏறி உட்காந்துட்டு ஒரு ஊர் தாண்டி இன்னொரு ஊருக்கு போறோம்னா நடுவில் என்னெல்லாமோ வருது. ஆனா எதுலையுமே நம்ம சட்டை பண்றதே கிடையாது. போய் சேர்ற இடம் வர வரைக்கும் நடுவில் என்ன வருது போறதுன்றதை நம்ம கவனிக்கிறது இல்லை. சாப்பிட்றத எங்க நிறுத்தணும்னா அது லட்சியமா இருந்தா அதை மட்டும்தான் கவனிக்கிறோமே தவிர, எத்தனை வயல், எத்தனை மரம், எத்தனை மனுஷா போனா நம்ம அதை கவனிக்கிறது இல்லையே. அசம்பந்தாத். அது போல இவனுக்கு கிராமத்துல இருந்தாலும் காடு போல சம்பந்தம் இல்லாமல் இருக்கான். அந்தர்முகதையா நித்தியம், அது போல அந்தர்முக பாவனையோடவே இருந்தால் அந்தர்முகதையா நித்தியம் சுத்தக, தூங்கினாலும் சரி, புத்தக முழிச்சிருந்தாலும் சரி, விரஜன் ஊர் சுற்றிருந்தாலும் பரவாயில்ல, பட்டன் புஸ்தகம் படிச்சிருந்தாலும் அவனுக்கு புறம் ஜனபதம் கிராமம், புறம் ஒரு ஊர், ஜனபதம் பெரிய ஊர், அப்புறம் கிராமம் சின்னது, இவைகள் எல்லாமே அரண்யமிவ பஷ்யதி. இவன் உள்ள அந்தர்முக பாவனையில இருந்தா இவன் சரீரம் எந்த வேலை வேணா. நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம், நான் இதெல்லாம் தியானம் பண்ணா என் குடும்பத்தை யாருக்கா பார்த்துவா, என்னுடைய கர்மால என்ன பண்றது, ஆபீஸ்ல வேலையில என்ன ஆகும், அது இது சேர்த்து பண்ண முடியுமா, ட்ரை பண்ணி தான் பாக்குறது. இதுதான் முக்கியம். 4 புருஷார்த்தத்துல இதுதான் முக்கிய புருஷார்த்தம். அல்ப புருஷார்த்தத்தை விட்டு இது பண்ணணும்னு நம்ம முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான் விவேகம் வைராக்கியம்னு கேட்கறது. ஆனா நம்ம அதை பண்ணாமே கேள்வி கேட்டத அந்தர்முகதையா நித்தியம் சுத்தக புத்தக விரஜன் பட்டன் புறம் ஜனபதம் கிராமம் அரண்யமிவ பஷ்யதி. அவன் காடு போல பார்க்கிறான். அந்த சீதலதாயாம் தூ லப்தாயாம் சீதலம் ஜெகத் அந்த திருஷ்ணோபதப்தானாம் தாவதாகமயம் ஜெகத். அந்த சீதலதாயாம், மனசு மட்டும் குளிர்ந்து போயிடுச்சுனா, உள்ள குளிர்ச்சியா இருந்ததுன்னா, உள்ள குளிர்ச்சி எப்படி வரணும் அங்க சொல்லியிருக்கார். அந்த சீதலதையா யாசௌ சமாதிரிதி கத்தியதே. உள்ள மனசுக்கு விஷயத்தினால தூண்டப்படாமல் மனசு இருக்கிறபடி பேசாம இருந்ததுன்னா அதான் அந்த சீதலதா. இப்போ வாசனைகள் இல்லாமல் இருக்கிறது. வாசனைகள் எப்படி போகணும்? சம்பந்தத்தை போகணும். கடத்தெருவுக்கு போயிட்டு 1000 பேர் பார்த்தாலும் இவாளுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னா அவ நம்மளை பாதிக்க போறதில்லை, நம்ம அவளை பாதிக்க போறதில்லை. அதுபோல நம்ம வாசனைகளை குறைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த சீதலதாயாம் தூ லப்தாயாம் சீதலம் ஜெகத். இப்படி இருந்ததுன்னா இவனுக்கு ஜெகத்தே சீதளமா இருக்கும், உலகமே இவனுக்கு குளிர்ச்சியோட இருக்கும். அப்படின்னா இவன் உலகம் இவனை எந்த விதத்திலையும் தூண்டாது. அந்த குளிர்ச்சின்னா என்ன, கூலா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம லோகத்துல அப்படிதான் சொல்றோம். யாராவது ரொம்ப ஒரு வேகம் பரபரப்பா இருந்ததுன்னா கூல் அப்படின்னு. அது என்னதுக்கு சீத்தளமா இருக்கிறதுன்னு அர்த்தம்? பரபரப்பு இல்லாம அமைதியா இருக்கிறதுக்கு, சாந்தமா இருக்கிறதுக்கு சீதளம்னு சொல்றோம். அந்த சீதளத்தான் உள்ள இருந்ததுன்னா லப்தாயாம் ஜகத்து சீதலம்,
அவனுக்கு உலகமே சீதளமா இருக்கும். என்ன யார் என்ன பண்றா, எந்த சினிமாக்காரர் என்ன பண்றான், எந்த கிரிக்கெட் பிளேயர் என்ன பண்றான், எந்த பாலிட்டிஷியன் என்ன பண்றான், கவலையே இருக்காது. சாமி இருப்பான். அப்படின்னா ராத்திரி 11-12 மணி வரைக்கும் உட்காந்து ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் யாரோட சண்டை போட்டு நிற்பான் இல்லையா. அந்த சீதளதாயாம் தூ லப்தாயாம் சீதளம் ஜெகத்து ரொம்ப சுலபமா இருக்கு. அந்த திருஷ்ணோபதத்தானாம் இவனுக்கு அந்த திருஷ்ணா இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும் ஒரு வேகம் இருந்துட்டே அந்த ஒரு உஷ்ணம் இருந்ததுன்னா அதனால உபதத்தானாம் அந்த திருஷ்ணோபதத்தானாம் தாவதாகமயம் ஜெகத்து உனக்கு காட்டு தீ போல அது உலகமே காட்டு தீ போல. காட்டுக்கு போறோம் 4 பக்கம் தீ குடிச்சுட்டு இருக்குன்னா இவன் எந்த பக்கத்துல தப்பிச்சுக்கிறதுனே தெரியாது. ஆனா இருக்கிற இடத்துல இருக்க முடியாது. அங்க நெருப்பு எரியாது. ஏதாவது ஒரு பக்கம் போடலாம். எந்த பக்கம் போனாலும் எரியாது. அப்ப அவன் என்னதான் பண்ணுவான்? சம்சாரம் அப்படி இருக்கும். உள்ள நம்ம கொந்தளிப்பு இருந்ததுன்னா அதனால ஊரை மாத்துறதுல பிரயோஜனமே இல்லை. இது இன்னொரு இடத்துலயும் பார்த்திருக்கேன். இது நம்மளால முடியல. இப்போ 5 புலன்கள் சுலபமா ஒரு விஷயம் எடுத்துக்கோம். சமையல் ரூம் போறோம், மேடையில ஒரு பாத்திரம் இருக்கு, எடுக்கணும்ட்டு கை வைக்கிறோம். அது அப்பதான் அடுப்புல இருந்து இறக்கி வச்சிருக்கா தெரியாது. கை பட்ட உடனே சுடுறது, சட்டுன்னு கீழே போட்டுரும். இது நமக்கு உகந்தது இல்லை. நம்மளை பொசிக்கணும்ன்றதுனால தோல் என்ன பண்றது, தானா அந்த பொருள் விட்டுறது. நாக்குல பிடிக்காத ஒரு பொருட்டா தூணு துப்பிடுறது. யோசிக்கிறதே கிடையாது. மனசுதான் என்ன பண்றது, அப்பா இது மாத்திரை உனக்கு நல்லது, இன்னைக்கு இருக்கிற வியாதி போகும், அதனால கஷ்டப்பட்டு முழுங்க அப்படின்னு மனசு புலனை தடுத்து நிறுத்துறது. புலன் கெடுதல்லாம் உடனே அங்கேருந்து வர்றதுக்கு பாக்குறது. மனசுதான் கெடுதலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்மள அங்க நிறுத்துறது. ஆனா இப்ப கையில நெருப்பு சூடா இருக்க பாத்திரத்தை கை தானா கீழே விடுறா போல நமக்கு அது நியாயம் தானே. அது சூட கையில பிடிச்சிருந்ததுன்னா கை தான் பொசுங்கி போயிடும். அது நமக்கு இன்வாலன்டரி ஆக்ஷன். அப்படிப்பட்டதான ஒரு சாமர்த்தியம் இருக்கு. ஆனா மனசுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. ஒரு விஷயம் நமக்கு கெடுதலை கொடுக்கும்னு தெரிஞ்சதுன்னா மனசுல அதை தூக்கி போடுறதுக்கான சாமர்த்தியம் இல்லை. யாரோ ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதை 10 வருஷமா நினைச்சிருந்து அதையே போட்டு அவன் மறந்து போயிருப்பான், அவன் போயிருப்பான். இருந்தாலும் அந்த மனசுல நினைச்சிருந்து துக்கப்படுறதுன்றது இந்த விஷயத்த நான் நினைச்சா எனக்கு கஷ்டம், அதனால வேண்டாம். எப்படி சூடான பாத்திரத்தை பிடிச்ச கையானது சட்டுன்னு விட்டுறதோ அது போல நான் அந்த துக்க விஷயத்த நினைக்க மாட்டேன் அப்படின்ற சாமர்த்தியம் மனசுக்கு இல்லை. நம்ம மனசுக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுக்கல. புலன்களுக்கு சுவாபாவிகமா இருக்கக்கூடிய சாமர்த்தியம் மனசுக்கு இல்லாம பண்ணிருக்கும். ஏன்னா அது வாசனையினால. அதனால மனசு சுகத்தையும் அனுபவிக்கிறா போல துக்கத்தையும் அனுபவிக்கிறதுன்ற வித்தியாரங்க. மனசுக்கு துக்கம் வேண்டியிருக்கான். ஏன்னா சுகம் வெறும் சுகம் இருந்ததுன்னா ஆத்ம சுகமே போதும். துக்கம் இருந்தாதான் மனசுக்கு வேலை இருக்கு. அதனால மனசு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக அது இருந்துட்டே இருக்கும் அப்படின்ற. அதனால அந்த கிருஷ்ணோபதத்தான தாவதாகமயம் ஜெகத் பவதி அகில ஜந்தூனாம் எதந்த தத் பகிஸ்திதம். எல்லா ஜந்துக்களுக்கும், மனுஷனுக்கு இல்ல, அகில ஜந்தூனாம் எது அந்த உள்ள எதிர்க்கோ தத் பகிஸ்திதம். உள்ள இருக்கிறது தான் வெளியில. நம்ம மனசுல என்ன இருக்கோ அதுதான் வெளியுலகம். அவ மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டா, நான் படப்படன்னு பேசுவேன், அதெல்லாம் பொய். அது மனசுல என்ன கோபம் இருந்தாதான் வெளியில கோபமா பேசுவார். மனசுல ஒண்ணுமே வச்சுக்க மாட்டா, அவ பேசுறதுதான் அந்த மாதிரி இருக்கும். அது ஏமாத்துறது. எதந்த பகிஸ்திதம். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில இருக்கும். அவ ரொம்ப கோபமா பேசினான்னா அவன் கோபிஷ்டன், அவ்வளவு அவன்கிட்ட இருந்து துஷ்டரை கண்டால் தூர விலகில் போயிடும். எத்து ஆத்மரதிரேவ அந்த குர்வன் தன்மேந்திரிய கிரியாக நவசோ ஹர்ஷசோகாத்யான் ச சமாஹித உச்சதே. எஸ்து ஆத்மரதிரேவ ஆத்மாவிலேயே ரதி, ஆத்மாவில மட்டுமே பிரீதியை கொண்டு வேற எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் ஆத்மரதிரேவ அந்த உள்ளேயே இருக்கானோ, அந்தர்முக பாவனையிலேயே இருக்கானோ, கர்மேந்திரியை கிரியா குர்வன். ஆனா அவன் என்ன பண்றான்னா கர்மேந்திரியங்கள்னால பிராரப்த கர்மானால என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். பிராரப்தம் நம்ம வேணும்னாலும் வேணாலும் தன் வேலையை முடிச்சுன்னு போகும். மேல தூக்கி போட்ட பந்து நமக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டாலும் கீழே வரதான் வரும். அது போல நம்ம பண்ண கர்மாக்கான பலன் நம்ம கிட்ட சேரதான். இந்த சரீரத்தினால பண்ண கர்மா சரீரத்தை சேரும், மனசுனால பண்ண கர்மா மனசு சேரும், வாக்குனால பண்ண கர்மா நமக்கு இன்னொரு சப்த வடிவமா சேரதான் சேரும். ஏதத்தை முகதோ அன்னகம் ராத்தம் முகதோ அஸ்மா அன்னகம் ராத்தியதே ஏதத்தை மத்தியதோ அன்னகம் ராத்தம் படிச்சோம். அதனால நம்ம பண்ண கர்மாவுடைய விளைவு வரதான் வரும். பிராரப்தம் அதனுடைய வேலையை பண்ணும்.
இது கர்மேந்திரியத்தினால இந்த கர்மா பண்ணணும்னா அது பண்ணிக்கும். ஞானேந்திரியத்தினால இதை வந்து சுகதுக்கத்தை கொடுக்கணும்னா கொடுக்கும். ஆனா மனசை மட்டும் நம்ம சரிவு பண்ணிட்டோம்னா கர்மேந்திரியத்தினால் ஏதோ பண்ணிட்டு போறோம். குருவன் கர்மேந்திரிய கிரியாக எஸ்து ஆத்ம ரதிரேவ அந்த குருவன் கர்மேந்திரிய கிரியா குருவன் ந வச ஹர்ஷசோகாபியான். அவன் அதனால என்ன ஆகுது, அவனுக்கு ஹர்ஷம், சுகமாகட்டும் சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும், அதனால அவனுக்கு வந்து எந்த விதமான மாறுதலும் இருக்காது. யார் அப்படி இருக்கானோ ச சமாஹித உச்சதே, அவன் வந்து சமாஹிதன், சமாதியில் இருப்பவன் அப்படின்ட்டு சொல்றோம். ஆத்மவத் சர்வபூதானி பரதிரவியானி லோஷ்டவத் ஸ்வபாவாதேவ ந பயாது எஃப் பஷ்யதி சபஷ்யதி. இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் இங்க. இது எல்லா இடத்துலயும் சொல்லதான். சர்வபூதானி ஆத்மவது, எல்லா பிராணிகளையும் எல்லா பூதங்களையும் ஆத்மா போல. அதே போல பரதிரவியானி லோஷ்டவத், இன்னொருத்தருக்கான பொருளை வந்து அது எப்பேற்பட்ட உயர்ந்த பொருளா இருந்தாலும் எனக்கு இது வேணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. முதல்ல ஆத்மவத் சர்வபூதானின்றது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்ன்றத ஆத்மவத் சர்வபூதானின்னு சொல்றாரு. மாகிருத கஸ்ய சித்தனம்ன்றத பரதிரவியானி லோஷ்டவத்துன்னு சொல்றாரு. இது எப்படி வரணும்னா ஸ்வபாவாதேவ, இது வந்து நமக்கு சுபாவமா இருக்கணும். பயாத், இது இங்கதான் சொல்லிருக்கு. மீதி சொல்லியாச்சு. இப்படி ஆத்மவத் சர்வபூதானி பரதிரவியானி லோஷ்டவது எஃப் பஷ்யதி ச பஷ்யதி, அப்படி யாரு பாக்குறானோ அவன் தான் பாக்குறான், அவன் தான் சரியான ஞானின்னு அர்த்தம். இதுல அதிகமா ஒண்ணு போட்டிருக்காரு, என்னன்னா ஸ்வபாவாதேவ ந பயாத். அது சுபாவமா பார்க்கணும், பயத்துக்காக அந்த மாதிரி பார்க்க கூடாது. யாரு பயத்தினால பாக்குறான்? இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கவன், எனக்கு இந்த கஷ்டம்லாம் போகணுமேன்ட்டு வேதாந்தத்தை எடுத்து வச்சிருந்து குரு சொன்னதை கேட்டுண்டு சிரவணம் மரணம் எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இது கஷ்டமா விவேக வைராக்கியத்தை சம்பாதிச்சுட்டு நான் சகுனமா நிர்குணமா இவைகள்லாம் சண்டை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து நாளைக்கு அடுத்த பிறவி வந்துருமோன்னு பயத்துல பண்றான். அது வந்து பயாது, அது வந்து சாதன நிலையில. ஆனா சமாதி நிலையில எப்படின்னா அவன் சுபாவமாவே எப்படி இருப்பான். நித்தியானித்திய வஸ்து விவேகம்லாம் சொல்றோம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்லும் போது அத சப்தத்துக்கு ஆனந்தரியம், அனந்தரம், பிறகு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்திலேயே பிறகுன்னு எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா அவர் மீமாம்சையில அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பிறகு அப்படின்னா அத்தியனத்துக்கு பிறகுன்னார். மற்றவாள் என்ன பண்ணிட்டார், பிறகு அப்படின்னா அதுக்கு பிறகு தர்ம விசாரத்துக்கு பிறகு பிரம்மத்தை விசாரம் பண்ணணும். அவளுக்கு வந்து ரொம்ப சுலபமா போயிடுச்சு. நீ தர்மத்தை விசாரம் பண்ணல, அடுத்தது கர்மகாண்டத்துக்கு அப்புறம் வந்து உபனிஷத்து இருக்கு, ஆனால் பிரம்மத்தை விசாரம் பண்ணேன்ட்டு பாதராயண சூத்திரம் இருக்கு. அவரை வந்து நேரடி அர்த்தம் சொல்ல போயிட்டா அவ திருஷ்டியில நேரடியா. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், அத சப்தத்துக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம், நித்தியானித்திய வஸ்துவே அந்த சூத்திரத்துல இல்ல. அப்படிப்பட்ட சூத்திரமே இல்லை. சரி, இங்க இருக்குன்னா பின்னாடி எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னா 555 சூத்திரத்திலையும் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லவே இல்லை. சரி, சாதனாத்தியாயமே 3 அத்தியாயம் இருக்கு, அங்க இதெல்லாம் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா யோக சாஸ்திரத்துல பண்ண மாதிரி அவர் அங்கேயும் பண்ணல. இப்ப மற்றவர்களுக்கு அங்கதான் வந்து பகவத்பாதர் மேல ஒரு கோபம் வருது. எங்கேயுமே இல்லாத உங்க ஆச்சரியால் கொண்டு வந்து போட்டார் அப்படின்ட்டு. ஆச்சரியர்கள் சொல்றார், சூத்திரம் எதுக்காக வந்தது, ஸ்ருதியோட அர்த்தத்தை சொல்றதுக்கு வந்தது. ஸ்ருதி வந்து ஆத்ம தத்துவத்துக்கு முன்னாடி என்ன வேணும்னு கேட்கறது, சாந்தோ தாந்தோ உபரத ஸ்ருதிஷு. ஸ்ருதி வந்து சாதன சதுஷ்டயத்தை சொல்லியிருக்கு. அதனால நான் வந்து அந்த அர்த்தம் பண்ணேன். ஆச்சாரியர்களோட பார்வையில அது கரெக்ட். அவர் சூத்திரம் வந்து சூத்திரத்துக்காக அர்த்தம் சொல்ல, ஸ்ருதிக்காக அர்த்தம் சொல்லிட்டு வர்றாரு. அதனால முதல்ல அவர் என்ன பண்ணிருக்கார், சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம், அதுல முதல்ல வந்து நித்திய வஸ்து விவேகம் இருக்கு. பிரபஞ்சத்துல எது நித்தியம், ஆத்மா நித்தியம், அனாத்மால அனித்தியம். அதனால வந்து அனாத்மனால நமக்கு எந்த ஒரு ஸ்ரேயஸும் கிடையாது, ஆத்மாவினாலதான் ஸ்ரேயஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு அங்க என்ன சொல்லிட்டே வர்றார். பிரகரணங்கள்ல அப்படிதான் சொல்லிட்டு வர்றார் இதே ஆச்சாரியார். அதாவது மற்றவர்கிட்ட பேச்சு வாங்கினாலும் பரவாயில்ல, ஸ்ருதிக்கு எப்படி அர்த்தம் சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும், எது சத்தியமோ அதை பிரதிபாதனம் பண்ணணும்னு சொன்னவர். முதல்ல எடுப்புல வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகத்தை கஷ்டப்பட்டு சாதிச்சுட்டு வேற ஒரு இடத்துல ஆத்மானாத்ம விவேகம் வித்வத் கிருதோ நமைரோச்சதே அப்படின்ட்டு. இந்த ஆத்மானாத்ம விவேகம்னு ஒண்ணு இருக்கு, அது வித்வான்கள் ஏதோ பேசிட்டு இருக்கேன், எனக்கு அது இஷ்டமே இல்லை அப்படின்ட்டு. அப்ப எதுக்கு அங்க போயிட்டு இந்த மாதிரி இவ்வளவு எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு அப்படியே அர்த்தத்தை சொல்லணும்.
உங்களுக்கு ஆத்மானாத்ம விவேகமே வேண்டாம் அப்படின்னா சூத்திரத்துக்கு அவளை போல எதுக்காவது பெறுவீங்கள், இல்லைன்னா அதான் ஆரம்பார்த்தம்னு கூட சொல்லியிருக்கலாமே. ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா, அது எங்க பிரௌடானுபூதியில சொல்றாரு. அது எனக்கு அனாத்மாவே தெரியலையே, நான் ஆத்மாவா தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அனாத்மா இருந்தா தானே இது ஆத்மா அனாத்மான்னு பிரிக்கணும். இருக்கிறதே ஒண்ணு பிரிக்கணும்னா துவைத்தம் வந்தாச்சு, அத்வைத்தம் போச்சு. இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான், இதுல அனாத்மாவை நான் எங்கேருந்து போய் பிரிப்பேன், அதனால அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை அப்படின்றாருங்க. அது போல இங்க என்ன பயாது, அதாவது ஆத்மா எல்லா பிராணிகளும் எல்லா பூதங்களும் ஆத்மானும், மீதி எல்லா பரதிரவியானி லோஷ்டம் வெறும் தரையில் இருக்கக்கூடியதான இந்த கல்லு போல அப்படின்றது உதாசீன புத்தியோடு இருக்கணும்ன்றது சுவாவாது வரணும். இந்த சமாதியினால அபியாசம் பண்ணி பண்ணி அத்வைத பாவனையில சுவாவமாக வரானோ அவன் சபஷ்யதி. பயாத்துன்றது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பயத்தினால நம்ம சாதனையில அப்படித்தான் பண்ணணும். இந்த சாதனை நிலைமையில அப்படி பண்ணணும். சமாதி நிலையில அப்படி இல்லை. சுபாவா இது அது வேற எங்கேயும் பார்க்காதான ஒரு ஆச்சரியமான விஷயம். அத்தீவம் பிருத்திராயாது, அது எப்படி சொல்றாருன்னா, அந்த சுபாவாத்து பயாத்துன்றதுக்கு அர்த்தம் அந்த மந்திரமே சொல்றது. அடுத்த மந்திரம் அத்தீவம் பிருத்திராயாது, மரணந்தன வரட்டமே, இப்ப இன்னைக்கே வரட்டும். கல்பாந்த நிச்சயனவா, இல்ல இந்த கல்பம் முடிஞ்ச பிரம்மதேவர் போகும்போது கூட சேர்ந்து போறோமா, போட்டோம். எனக்கு என்ன போச்சு இதனால, இது குப்பை, சரீரம்ன்றது குப்பை, பெருக்கி எனதுன்னு தள்ளியாச்சு, வாசல் குப்பையை பெருக்கி போட்டாச்சு. அவன் எப்போ எடுத்துன்னு போனா நமக்கு என்ன போச்சு? அவன் ஒரு சில லட்சம் வராது போல யமதர்மராஜா சில சங்கேதங்களை கொடுத்துட்டு நமக்கு வராது முன்னாடி. அவர் இன்னைக்காவது எடுத்துன்னு போட்டோம், இன்னைக்காவது எடுத்துன்னு போட்டோம். அத்தேவம் மிருத்திராயாது கல்பாந்த நிச்சயனவா நாசோ கலங்கமானது, இந்த ஆத்மாவானது இதுக்கு எந்த அழுக்கும் கிடையாது. எப்படி ஹேம பங்ககதம் யதா, தங்கம் சேத்துல வந்துருது, அதனால அதுக்கு என்ன ஒண்ணும் இல்லை, தொடச்சா அழுக்கு போயிடும். வேற ஏதாவது கைட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறது ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு மைசூர் பாக்கு எடுத்துன்னு போறோம், கீழே தரையில விழுந்துருச்சுன்னா போனது. ஆனா தங்கமா இருந்ததுன்னா அதுக்கு எந்த ஒரு சேரவும் சேராது. நாசோ கலங்கமானது ஹேமம் பங்ககதம் யதா அப்படின்னு இந்த சமாதி நிலை எப்படிதான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கார். இதுக்கு மேல அந்த சமாதி எப்படி வரணும், அதுக்கப்புறம் இந்த பந்தம்னா எப்படி வருது, வாசனையை தியாகம் பண்றதுக்கு சுலபமான ஒரு உபாயம் சொல்லிட்டார். ஒரு உபாயம் போறாது, ஏன்னா ஒரு ஒன்றும் நம்ம ஆரம்பிப்போம் வேகமா 4 நாள்ல மறந்துடுவோம். அதனால பல உபாயங்கள் சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு நம்மளோட நிற்கும்ன்றது மேல சொல்லிப்பாரு. இது அடுத்த வாரம்.